ட்ரெடிஷ்னலான உப்புமா அடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 3/4 கப் அரிசி, 1/4 கப் துவரம்பருப்பு, 2 ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் சேர்த்து ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணும். இப்போ பேனில் 3 டேபிள் ஸ்பூன்ஸ் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கணும். இதில் 4 கப் தண்ணி ஊற்றிட்டு உப்பு, துருவின தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 பச்சை மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை கொட்டி கட்டியாகாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கும்போது திக்காகிடும். திக்கானதை நம்ம பாத்திரத்தில் மாற்றி அதை ஆற விட்டு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி விரிசல் இல்லாமல் அடை மாதிரி தட்டிக்கணும். இப்போது பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி இதை 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி எடுத்தால் சூப்பர் ட்ரெடிஷ்னலான உப்மா அடை ரெடி. கைண்ட்லி லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ.